13/6/2024 காருண்யா 526 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 12/6/2024 50-50 0-9-8க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கணும், ஆல் போர்டு 6-5 கொடுத்தோம், சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறோம், 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம ஏ போர்டு கரெக்டாக 5 கொடுத்துருக்குறோம். அன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 574. சரிங்களா? அந்த 4 ரெண்டாவது திரும்பவும் வந்திருக்கனால 74 அப்படியே அடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் 5-7ங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம், 5 கொடுத்துருக்குறோம், 7 கொடுத்துருக்குறோம். சி போர்டில் 4 வந்திருக்கு, ஆனால் பி போர்டுக்கு 7 போயிருக்கு. சரிங்களா? 5-7 நம்ம ஏபிசி போர்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 2 நம்பர் நமக்கு இதில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம 2 டிஜிட்டல் கொடுக்கும்போது பாருங்கள், 5-7 நம்ம கொடுக்கல, 2-7 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 5-2ன்னு தான் கொடுத்துருக்குறோம். 2க்கு பவர் 7, இந்த 7 ஆனது வந்திருக்குது, 5-7ன்னு வந்திருக்குது. சரிங்களா? 5 நம்ம ஆனால் இங்கே கொடுக்கும்போது கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டை பொறுத்தவரையும் கரெக்டாக 5 கொடுத்துருக்குறோம். ஏ போர்டுலேயும் நம்ம 5 கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டலில் 0-7ன்னு தான் கொடுத்துருக்குறோம். 5-7 கொடுக்கல, 4-7 கொடுக்கல. சரிங்களா? 4-6 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். 9-7ன்னு கொடுத்துருக்குறோம். 9க்கு பவர் 4 ஆனாலும் கொடுக்கல. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். சரிங்களா? நமக்கு ஆல் போர்டு மட்டும் 5 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. சி போர்டுக்கு 7 வச்சுருக்குறோம், ஆனால் பி போர்டில் 7-5 இருக்குது. நாளைக்கு பாருங்கள், காருண்யா 526க்கு ஆல் போர்டு நம்ம கொடுக்குறது 6-9. சரிங்களா? நாளைக்கு கணிப்பில் இருக்குது 6-9 ஸ்ட்ராங்காக இருக்குது. 5 சப்போர்ட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 6க்கு பவர் 1. சரிங்களா? 9க்கு பவர் 4, 5க்கு பவர் 0. இது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். இப்போ 9னா 9க்கு பவர் 4 வரலாம். 6க்கு பவர் 1. சரிங்களா? 1 வரலாம். அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். 5க்கு பவர் 0. சரிங்களா? ஆனால் 6-9 என்னுடைய கணிப்பில் இருக்குது. சரிங்களா? 6-9 ஸ்ட்ராங்காக இருக்குது. 6-9 நாளைக்கு கண்டிப்பாக வரலாம். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3ன்னு கொடுத்துருக்குறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8ன்னு கொடுத்துருக்குறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9ன்னு கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டுக்கு 4 வெளியே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அந்த 4 உள்ளே வந்தாலும் வரலாம். சரிங்களா? இதில் போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? பாருங்கள், என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி 8610575149. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டியர் 1 மணி, 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? புக்கிங் ஒன்லி. சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோலே கொடுக்குறேன். வீடியோலே பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து விளையாடுங்க. சரிங்களா? புக்கிங் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? புக்கிங் போடுற ஆளுங்க மட்டும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். டியர் அண்ட் கேரளா நம்ம தான் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இது தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஏபிபிசிஏசின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எப்பவுமே 8 செட்டு கொடுப்போம். ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். 53ங்கிற நம்பர் வர்ற மாதிரி இருக்குது, அதனால் அதை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 38, 27, 49, 46, 21, 39, 60, 69, 53. சரிங்களா? ஏபிபிசி ஏசிடி. சரிங்களா? இது எது செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. எப்போதும் போல் சொல்கிற மாதிரி தான் மாற்றி வச்சுக்கோங்க. 38னா 83 வைங்க. சரிங்களா? 27னா 72 வைங்க. நாளைக்கு ஒரு 27 வந்தாலும் வரலாம். இல்லைனா இந்த மாதிரி பவரில் வந்தாலும் நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? 1 பவரில் அடிக்கணும், இல்லைனா இப்படி அதுக்கு தான் 4-9 கொடுத்துருக்குறேன். 4-9, 9-4 வந்தால் பவரில் வந்தால் 4-9 வரலாம். சரிங்களா? இல்லைனா 3-8, 8-3 வந்துச்சுன்னா 3-8ங்கிற மாதிரி வரலாம். அதனால தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பாருங்கள், எந்த செட்டு இதில் வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? அப்போ தான் ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும். நாளைக்கு டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா 0, 5, 8, 3, 9, 7, 2, 4. ஏன்னா இத்தனை செட்டு அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா வரக்கூடிய நம்பர் அப்படி இருக்குது. ஒரு வேளை வந்துட்டு நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும், அதுக்கு உண்டான பவர் இருக்குது. 5க்கு 0 பவர், 8க்கு 3 பவர், 9க்கு 4 பவர், 7க்கு 2 பவர். அதே மாதிரி தான் 2க்கு 7, 4க்கு 9, 3க்கு 8, 5க்கு 0, 0க்கு 5. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்தீங்கன்னா, டபுள்ஸ் போட்டிங்கன்னா இந்த நம்பருங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு எப்படி வருது, டபுள்ஸ் வருதா, 8ன்னு வருதா, 8, 3 போடுங்க, 8, 3ன்னு போடுங்க. சரிங்களா? அந்த 3, 8 வந்துட்டு 3, 8, 8, 3 அப்படி மாற்றி வைங்க. ஏன்னா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு அந்த மாதிரி வரும். அதனால் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நான் சொல்கிறது புரியும். அதுமாரி 9 வருதா, 99 வைங்க, 44 வைங்க, 49ன்னு சொல்லி வைங்க. சரிங்களா? இது முக்கியமானது. 49னா 4994 அந்த மாதிரி மாற்றி அப்படி மாற்றி ஒரு செட்டு வைங்க. சரிங்களா? அதேமாதிரி 7 வருதா, 2 வைங்க, அதுக்கு உண்டான பவர். அதேமாதிரி 27 27 72 சரிங்களா? அந்த மாதிரி வைங்க. அதேமாதிரி 0 5 0 நான் கொடுக்கல, அது கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது. அதனால் சரி இருந்தாலும் அந்த மாதிரி வைங்க. 5 வைக்கிறீங்களா, டபுள் 0 வைங்க. 5 0 0 5ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா? அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான இருக்குது. ஒரு நம்பர் பவர்லேயும் ஒரு நம்பர் டைரெக்டாகவும் அடிக்கலாம், இல்லைன்னா 2 நம்பர் டைரெக்டாகவே அடிக்கலாம், பவரில் அடிக்காமல். சரிங்களா? அதனால தான் அப்படி சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 082 சரிங்களா, 553 939 049 821 449 426 277 சரிங்களா? இது ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? இல்லை மாற்றி 3 டிஜிட்டல் மட்டும் கொஞ்சம் மாற்றி கூட வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நான் டபுள்ஸை பொறுத்த வரைக்கும், 2யை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2யை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நாளைக்கு ஒரு வின்னிங் வரலாம் பாருங்கள். அதேமாதிரி ஆல் போர்டு இப்படி தான். டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இதை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கமெண்ட் பிடிச்சின்னா ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வீடியோவை யூடியூப்பில் தேட வேண்டியது இருக்காது. அதனால் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. 2டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாகவும் அடிக்கலாம், இல்லைன்னா பவரில் அடிக்கலாம், இல்லைன்னா ஒன்று டைரெக்டும் ஒன்று பவர்லேயும் அடிக்கலாம். அதனால் சொல்லிக் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு நல்ல கணிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.